இலங்கையில் மீண்டும் கொரோனா, முகக்கவசம் அணியுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழர்களுக்கு தமிழீழம் சாத்தியமே இல்லை, சிங்களவர்களுடன் தான் தீர்வு. தமிழீழ விடுதலை புலிகளின் தீர்க்கதரிசியான கருத்தை நிரூபித்த ரணில். கோவிட் காலத்தில் போன்று மீண்டும் முகக்கவசம் அணியுமாறு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை, நீர்ப்பீடனம், உயிரணு தொடர்பான கற்கை நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் JN1 ஒமிக்ரோன் உபபிறழ்வான கோவிட் வைரஸ் திரிபு பரவி வருகின்றது. இதன் காரணமாக சளி, காய்ச்சல் போன்ற நிலைமை ஏற்படலாம். எனினும் இது தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். JN1 ஒமிக்ரோன் கோவிட் பிறழ்வின் நோய் அறிகுறிகளாக காய்ச்சல், இருமல், மனமின்மை மற்றும் சுவையின்மை, அதிக வெப்பம், சுவாச கோளாறு, உணவு தவிர்ப்பு மற்றும் வாந்தி என்பன காணப்படுகின்றன. இவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்படும் போது வைத்தியரை நாடுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவிலும் JN1 ஒமிக்ரோன் உபபிறழ்வு பரவி வருவதோடு இந்தியாவில் இதுவரை 2660 கோவிட் நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்தியாவில் பரவி வரும் இந்த JN1 கோவிட் பிறழ்வு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. கம்பளை ஹேத்கல பிரதேசத்தை சேர்ந்து 65 வயதான நபரொருவர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் 2005ஆம் ஆண்டு ரணிலை நம்ப வேண்டாம் என தெரிவித்த விடயம் தற்பொழுது நிரூபணமாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சாடியுள்ளார். மேலும் இந்த உண்மையை விடுதலை புலிகள் சொன்னபோது மக்கள், தமிழ் ஆய்வாளர்கள் குழம்பினர். ஆனால் இன்று தீர்க்க தரிசனமாக புலிகள் தெரிவித்ததை இன்று ரணில் விக்ரமசிங்க அவருடைய செயற்பாடுகளால் நிரூபித்துள்ளார் என கூறியுள்ளார். மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்த்து ஏனைய தமிழ் கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து தீர்வு நல்லிணக்கம் தொடர்பாக சந்தித்து பேசினார். இந்த 1.5 வருடங்களுக்கு முன்பதாகவே சர்வதேச சமூகத்திற்கு இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டதன் முன்போன பிப்ரவரி சுதந்திர தினத்தின் முன்னர் இனப்பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என பேச்சுவார்த்தையின் முதல் சுற்று ஆரம்பித்தது. அதன் பின்னணியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையிலேயே ஊடகங்கள் வெளியிட்டு தலையங்கங்கள் நாடாளுமன்ற தேர்தலின் பின்பு அரசியல் தீர்வு 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என கோரியுள்ளதாக தலையங்கங்கள் பல உண்மையை வெளிக்கொண்டு வருகின்ற வகையில் அமைந்திருந்தன. முதலாவது, இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்னர் ரணிலால் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொன்னது. இது அனைத்தும் ஒரு நாடகம். இலங்கை பொருளாதார நெருக்கடியில் உள்ள நிலையில் சர்வதேச நாடுகளில் அரசு பிச்சை கேட்கின்ற நிலை காணப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு அடிப்படை காரணமே இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வில்லாமல் ஒரு யுத்தத்திற்கு சென்று யுத்தத்தை நடாத்துவதற்கு முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் தான் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஐக்கிய இலங்கைக்குள் சிங்களவர்களுடனே தீர்வு எனவும் தனிநாடு தமிழீழம் என்ற விடயங்களுக்கு சாத்தியமே இல்லை என்று உலக தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசுடனான பேச்சுவார்த்தைகள் மற்றும் சிங்கள பௌத்த பிக்குகளை சந்தித்து பேசிய உலக தமிழர் பேரவை இமயமலை பிரகடனம் என்ற ஒன்றினையும் வெளியிட்டிருந்த விடயம் தாயகத்திலும் புலத்திலும் மிக பெரும் விமர்சன அலைகள் ஏற்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் குறித்த பிரகடனமும் அது தொடர்பான பேச்சுக்களும் ஈழத்தமிழர்களின் சுதந்திர தேச அபிலாசைகளுக்கு எதிரானது என்ற கருத்தே பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வமாக விஜயத்தை மேற்கொண்டிருந்த சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் இந்திய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்துள்ளனர். கலாசாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் தொடர்புகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பிருந்தே காணப்படும் நெருங்கிய உறவுகளை தொடர்ந்தும் வலுவான முறையில் கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை இந்திய சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார்.
அத்துடன் தற்போதைய பொருளாதார நிலைமைகளின் போது இலங்கைக்கு தொடர்ந்தும் பலமாக இருப்போம் என்றும் இந்திய மக்களவை சபாநாயகர் உறுதியளித்தார். இலங்கை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனவுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பும் நடைபெற்றது. இலங்கைக்கு முகங்கொடுக்க நேர்ந்துள்ள பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொள்ள சகலவிதமான ஒத்துழைப்புகளையும் வழங்குவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இங்கு கூறியுள்ளார். அத்துடன் இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கான விசா வசதிகளை துரிதப்படுத்துவது தொடர்பிலும் இலங்கைக்கு விஜயம் செய்யும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நாட்டில் வெங்காய விலை பாரியளவில் அதிகரித்துள்ளமைக்கான தீர்வொன்றை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு இந்திய முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும் என்றும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன அழைப்பு விடுத்தார். இலங்கையில் முதலீடு செய்வதற்கு இந்திய முதலீட்டாளர்கள் பலர் ஆவலுடன் இருப்பதாகவும் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இங்கு குறிப்பிட்டார். இரு நாட்டு மக்களுக்கும் இடையேயான ஆழமான உறவை மேலும் பாதுகாத்து பேணுவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. இரு நாட்டின் கடற்தொழிலாளர்கள் கடல் எல்லையை தாண்டுவது உள்நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் விடயமல்ல. கடற்தொழிலாளர்களை கைது செய்யும் போது இரு நாடுகளும் நெகிழ்வான கொள்கையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் என்றும் மாநிலங்களவை தலைவரினால் சுட்டிக்காட்டப்பட்டது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலை விட பொதுஜன பெரமுன கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதே தனது இலக்கு என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அண்மையில் மெலலசேகர மாவட்டத்தில் உள்ள நாமல் ராஜபக்ஷவின் இல்லத்தில் நடைபெற்ற அரசியல் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் சிலர் கலந்து கொண்டனர். இதன்போது பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தமிக்க பெரேராவின் பெயர் முன்வைக்கப்பட்டமை குறித்து விவாதிக்கப்பட்டது. தமிக்க பெரேரா ஏன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு கேட்கின்றீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாமலிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாமல் இந்த கேள்வியை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டார். முதலில் கட்சியை உருவாக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கு அல்ல, எந்த தேர்தலுக்கும் வருவதற்கு கட்சி தயாராக உள்ளது. ஏனெனில் நான் சவால்களை ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் என நாமல் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட எமது கட்சியின் சார்பில் 4 வேட்பாளர்கள் உள்ளனர். நானும் பெசில் ராஜபக்ஷவும் விண்ணப்பிக்க தீர்மானித்தால் 6 பேர் போட்டியிடுவார்கள் என நாமல் மேலும் கூறியுள்ளார். சிறையில் வாழும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் அதிபருக்கு மகஜர் வழங்குவதற்கான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. வடக்கிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள அதிபருக்கு 28 வருடங்களாக சிறையில் வாடுகின்ற அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் மகஜர் ஒன்றை தயாரிக்கும் முகமாக குறித்த பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இடையேயான சந்திப்பு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு ஒழுங்குபடுத்தியது. சந்திப்பில் அரசியல் கைதிகளின் உறவினர்கள், காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள், சிவில் சமூகத்தினர், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மு. கோமகன் 28 வருடங்களுக்கு மேலாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பில் அதிபருக்கு மகஜர் ஒன்றை வழங்க உள்ளோம். இதற்கு சகல பொது அமைப்புகளும் ஒன்றிணைய வேண்டும். பொது மன்னிப்பின் அடிப்படையில் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இதற்கு அதிபர் நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.